ஹாய் பிரசன்னா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ஓகே, வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க யூஜி? என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? இப்ப எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சின்ன ஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. டாக்டர் பிரசன்னா, எம்பிபிஎஸ் ஏஎஃப்ஐஹெச், எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், 2013 பேட்ச். ஸோ அப்புறம் ஏஎஃப்ஐஹெச் ஃப்ரம் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி, சென்னை. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஃபேக்ட்ரி மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஹெட்டிங் மெடிக்கல் சர்வீசஸ் ஹியர். ஸோ ஏஎஃப்ஐஹெச் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் எம்பிபிஎஸ் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்து பிஜி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு அட்டம்ப்ட்ல வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ் தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது, கிளினிக்கல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல நான் கிளினிக்கல் தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து சைட் பை சைட் டியூட்டிஸும் பார்த்துக்கிட்டே வந்து பண்ணலாமே, இதை பற்றிலாம் தெரிய வந்தது. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு ஏஎஃப்ஹெச் அப்படின்னு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் அப்படியே வந்து சைட் பை சைடாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து பார்ட் டைம் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிட்டு ஸோ பார்ட் டைம் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஏ போதுமானது. ஸோ அப்போதான் தெரிய வந்தது, ஒரு ரெகுலராக வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸராக ஃபேக்ட்ரி சைடில் வரணும் அப்படின்னா அந்த ஏஎஃப்ஹெச்ன்ற கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி வந்துட்டு படிச்சு வந்தேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ வந்து இப்போ இந்த ஏஎஃப்ஐஹெச் கோர்ஸ்னா என்ன? ஏன்னா இது வந்து அவேர்னஸே வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குன்னே தெரியும். ஏன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து ஏன்னா எம்பிபிஎஸ்னா அடுத்து பிஜி முடிச்சேன்னா இப்போ ஜென்ரல் சர்ஜரி, ஜென்ரல் மெடிசனா எஸ்எஸ் பண்ணேன், ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணேன், கிளினிக் ஓப்பன் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ஏஎஃப்ஐஹெச் கோர்ஸ்னா என்ன? அதுல வந்து என்னென்ன ஒரு கரிக்குலம் என்ன? ஸோ வந்து அந்த கோர்ஸை பத்தி எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இதை ஆஃபர் பண்றாங்க, ஸோ அதோட கரிக்குலம் என்ன, எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இப்போ இது வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் படிக்கலாமா இல்லை வேற யாரும் இதுல இருப்பாங்களா? ஸோ அதை பத்தி ஒரு சின்னதா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஏஎஃப்ஹெச் ஃபார்ம் வந்து அசோசியேட் ஃபெல்லோ ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த். மினிமம் கிரைட்டீரியா, அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ் ஃப்ரம் என்எம்சி, ஸோ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு டாக்டரால் மட்டும்தான், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள டாக்டரால் மட்டும்தான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்லி எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபர்ஸ்ட். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துட்டு எப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, எய்தர் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி அஸ் அ ஃபேக்ட்ரி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் 2 years ஆஃப் ப்ராக்டிஸ், 2 years ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ அது நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸாகவும் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதை ரெண்டில் ஏதாவது இருந்தால் தான் வந்து நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 months கோர்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த 3 months வந்துட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இயர் பை இயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 yearக்கு ஒன்ஸ் தான் அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த காலேஜஸ்னா வந்துட்டு அது வருஷம் வந்துட்டு புது புது காலேஜஸ் வந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி இந்த காலேஜஸ்லாம் சில காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இயர் பை இயர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது வெப்சைட்ல நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இந்தந்த இயர்ல வந்துட்டு அந்தந்த இயர்க்கு வந்துட்டு இப்போ எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு ஏஎஃப்ஹெச் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, இப்போ இது வந்து ரெகக்னைஸ்டு பை ஒரு நம்ம என்எம்சி, ஆனா எந்தெந்த காலேஜஸ்ல இப்போ அந்த வெப்சைட்ல வந்து எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, எந்தெந்த காலேஜ் கால் ஃபார் பண்றாங்கன்னு. ஸோ இண்டிவிஜுவலா தனித்தனியா இப்போ நீங்க ராமச்சந்திரானா அதுக்கு தனியா அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கு தனித்தனி அப்ளை பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை காமனா ஓவரால் இந்தியா இல்லை ஓவரால் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ற மாதிரி இருக்குமா சார் ப்ரொசீஜர்? சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கும்போது நான் வந்து 2021 படித்தேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து 5 காலேஜஸ் இருந்தது ஏஎஃப்ஹெச் ஆஃபர் பண்றது. ஒரு 4 காலேஜ்ல பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ் இருந்தது. ஒரு காலேஜ்ல மட்டும் 50 சீட்ஸ் இருந்தது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரூல்னா, ஃபர்ஸ்ட் ரூலே வந்துட்டு ஏதாவது ஒரு காலேஜ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இன்கேஸ் இப்போ நம்ம 2 or more காலேஜஸ் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்லே போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும்போது வந்துட்டு 2-3 காலேஜ்ல வந்து ஒரே ஆள் வந்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக இனிமே வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு காலேஜ் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா அப்ளை பண்ணிக்கலாம், பட் ஒன்லி 1 காலேஜ் தான். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் போட்டிருப்பாங்க, அவங்க இயர் பை இயர் வந்து விடுறாங்க, ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 100 காலேஜஸ் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஜி ஃபேஸ்ட்லி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. டிஜி ஃபேஸ்ட்லி அப்படின்ட்டு நமக்கு எப்படி வந்துட்டு
நம்ம எம்பிபிஎஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது இல்லையா. அதனால அது மாதிரி வந்து டிஜி ஃபேஸ்ட்லி கீழே வந்து இந்த லேபர் ரிலேட்டட் ஃபேக்டரி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து டிஜி ஃபேஸ்ட்லி கீழே வரும். ஸோ ஏஎஃப்ஐஹெச்மே வந்து டிஜி ஃபேஸ்ட்லி கீழே தான் வருது. இந்த டிஜி ஃபேஸ்ட்லி கீழே வந்துட்டு இந்த 120 காலேஜஸ் வருது. ஸோ அந்த காலேஜ்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு காலேஜ் வந்து நம்ம வந்துட்டு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சதுன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஜி ஃபேஸ்ட்லி அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஃபேக்டரி அட்வைஸ் சர்வீசஸ் அண்ட் லேபர் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்ஷன் வரும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஒரு சீஃப் கவர்னிங் பாடி, அந்த மாதிரி தான். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரீநேம் பண்ணியிருக்காங்க டிஜி ஃபேஸ்ட்லி அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு எதுவும் எக்ஸாம் மாதிரி இருக்குமா சார்? இல்ல அப்ளை பண்ணா எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க? அதுல எதுவும் ரிசர்வேஷன், அதுலயே உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன், ஆல் இந்தியா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அது என்ன ப்ரொசீஜர் சார்? சார் அதாவது டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு சார். ஃபர்ஸ்ட் இது. ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எலிஜிபிலிட்டி வைஸ் வந்துட்டு நிறைய பேர் நாட் எலிஜிபிளா போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல வந்து ஒரு 25 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த காலேஜ்க்கு வந்துட்டு ஒரு 75 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. ஸோ 75 மெம்பர்ஸுமே எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வைஸ் வந்து அவங்க கண்டிப்பா நம்ம என்னென்ன அவங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதே மாதிரி 1 இயர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம இது ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சம் இருக்க கேண்டிடேட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற பொறுத்து தான் செலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கின் இன்டர்வியூ மாதிரி நடக்குது. ஸோ அந்த அந்த 75 மெம்பர்ஸையுமே ஒரே நாள்ல வந்து வர சொல்லிட்டு ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. டாக்டர்ஸ் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியல் ஹைஜீனிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ ஒரு கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோஆர்டினேட்டர்னு ஒன்று இருப்பாங்க. அதே மாதிரி ஏஎஃப்ஐஹெச்க்குமே வந்துட்டு எல்லா காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே அந்த இன்டர்வியூல வந்து இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் போகலாம், இல்லை 5 மினிட்ஸ் போகலாம். டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கால்ட் அப்பான். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து நடக்குது சார். இது ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாக் இன் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூல வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பத்தி நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் நம்ம வந்துட்டு இந்த கோர்ஸை வந்து பர்சியூ பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஜென்ரலா போகும். சார் இது 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ். டெய்லி வந்து மார்னிங் 9 டு ஈவினிங் வந்து 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ரெகுலரா வந்து நம்ம அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல எல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்காது. ரெகுலர் கோர்ஸ் தான். ஸோ மார்னிங் 9ல இருந்து டில் ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கும். சண்டேஸ் வந்து ஹாலிடேஸா இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் கோர்ஸ் சார் இது. 3 மந்த்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ப்ராக்டிகல்ஸ் அந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாம் போகும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எப்பயுமே வந்து இந்த ஃபைனல் இயர்ல பிஜில எல்லாம் நம்ம பண்றாங்க இல்லையா, அந்த தியரி சப்மிஷன், தீசிஸ் சப்மிஷன். ஸோ அது மாதிரி இதுலயுமே ஒரு தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணணும் நம்ம. அது என்ன டாபிக்காக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த தீசிஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்குமோ ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் 1.5 months வந்து நம்ம போயிருப்போம் இல்லையா கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க இது நம்ம தீசிஸ் வந்து டாபிக் செலக்ட் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த தீசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லணும். ஒரு ஸ்டடி மாதிரி கண்டக்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து ஒரு 10 days வந்து லீவ் அவைல் பண்ணி அஃபிஷியலாவே வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது நம்ம தான் பெர்மிஷன் வாங்கிட்டு ஏதோ ஒரு ஃபேக்டரின்னு இல்லை, ஏதோ ஒரு ஆக்குபேஷனா கூட இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட தீசிஸ் டாபிக் என்னன்னா அனாலிசிஸ் ஆஃப் இன்ஜுரி பேட்டர்ன் அமாங் ஒர்க்கர்ஸ் ஆஃப் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. ஸோ இதுதான் என்னோட டாபிக். ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் 6 months வந்துட்டு எந்தெந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு ஃபேக்டரியில அப்படின்ட்டு அந்த ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணேன். இண்டிவிஜுவலா வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் என்னோட ஸ்டடி வந்து இருந்தது. ஸோ இண்டிவிஜுவல்ஸை மீட் பண்ற மாதிரி இல்லை. ஸோ ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு எந்தெந்த இன்ஜுரிஸ் எல்லாம் எப்படி வந்துருந்தது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு ரிப்பீட் ஆயிருந்தது இன்ஜுரிஸ், ஸோ என்னென்ன மெயின் ரீசன் என்னென்ன, ஸோ எந்தெந்த மாதிரி சீசன்ஸ்ல வந்துட்டு வந்துருந்தது, எந்தெந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ்ல வந்துட்டு இன்ஜுரிஸ் நிறைய வந்தது அப்படின்றது தான். அதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் ஸ்டடி இருக்கும். அது வந்துட்டு ஸ்டடி ப்ரொடியூஸ் தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைனலிஸ்ட் தீசிஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது தியரி பிளஸ் ப்ராக்டிகல் தான் சார். ப்ராக்டிகல்ஸை அப்பப்போ கிளாஸ் நடத்துவாங்க. ப்ராக்டிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னா
இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆடியோமெட்ரி, ஸ்பைரோமெட்ரி அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த மாஸ்டர் செக்கப்லேயே நிறைய மாஸ்டர் செக்கப்ல வந்துட்டு ப்ரோக்ராம்ல வந்து கவர் பண்ணுவாங்க அதை. ஸோ ஆடியோமெட்ரி ஃபார் ஹியரிங் அசசிபிலிட்டி, அப்புறம் ஸ்பைரோமெட்ரி ஃபார் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எக்ஸ்போஷர் நிறைய இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாய்ஸ் இருக்கு அப்படின்ற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது நாய்ஸ் டோசிமீட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை எப்படி ஆப்ரேட் பண்றது, இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ அது கூட சேர்ந்து வந்து தியரியுமே இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 3 months வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தியரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ராக்டிகல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ தியரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 100 கொஷின்ஸ். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அவுட் ஆஃப் 100 வந்து நம்ம 50 எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம பாஸ். ஸோ நம்ம வந்து ஏஎஃப்ஹெச் கிராஜுவேட் ஆகிடுவோம். இன் கேஸ் வந்துட்டு 50 எடுக்க முடியல, கம்மியாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த டைம் நம்ம ஃபெயில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீஅப்பியர் ஆகணும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு. அது வந்து 6 monthsக்கு அப்புறம் வந்து வரும். ஸோ அதை எழுதி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே சைடில் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒரு செட் ஆஃப் 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதை நம்ம பண்ணி வந்து அவருக்கு வந்து முன்னாடி வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதே டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வைவா ஓஸ் இருக்கும். நமக்கு எம்பிபிஎஸ்ல வந்து நம்ம எப்படி வைவா அட்டெண்ட் பண்றோமோ அதே மாதிரி வைவா இருக்கும். வைவால வந்துட்டு ஒரு ஏஎஃப்ஹெச் முடிச்ச ஒரு டாக்டர் இருப்பாரு, கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அவரும் இருப்பாரு. ஸோ 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், அதாவது ஃபேக்டரியில வந்து சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹைஜீனிஸ்ட், ஸோ அவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கொஷின் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல்லையும் தனியாக பாஸ் ஆகணும், தியரிலையும் தனியாக பாஸ் ஆகணும். ஸோ ஓவரால் பாஸ் அப்படின்றது கிடையாது. ரெண்டுலையும் தனித்தனியாக பாஸ் ஆனால் தான் நம்ம வந்துட்டு அந்த இயர் வந்து பாஸ் பண்ண மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஆக்குபேஷனல் ஹெல்த்து தான் இருக்கும். இந்த நிமோகோனியாசிஸ், சிலிகோசிஸ், பிசினோசிஸ், ஸோ இதெல்லாம் இருக்குங்க இல்லையா. இது ஒவ்வொரு ஆக்குபேஷன் தகுந்த மாதிரி எந்தெந்த டிசீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்குபேஷனல் ஹெல்த்துன்னே தனியாக ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபேக்டரியில் இருக்க சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து படிச்சுட்டு வருவாங்க. இருந்தாலும் கூட நமக்கு வந்து எந்தெந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு டாக்டரா வந்து நமக்கு என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு வந்து தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்புறம் டாக்ஸிகாலஜி இருக்கும். நம்ம ஃபரன்சிக் மெடிசன்ல படிச்சோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஃபரன்சிக் மெடிசன்லேயே படிச்சிருப்போம். இருந்தாலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன் டெப்த் படிப்போம். ஏன்னா நிறைய ஃபேக்டரிஸ்ல வந்து ஃபியூம்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், நேச்சர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுனால மினிமல் லீத்தல் டோஸ் எவ்வளோ, மினிமல் எக்ஸ்போஷர் லிமிட் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய படிப்போம். ஸோ ஏதாவது ஒரு ஆக்குபேஷன்னா வந்து அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை எக்ஸ்போஷர் ஆனால் வந்துட்டு ஓகே, ஸோ அதுக்கு மேலேனா வந்து நாட் ஓகே அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டாக்ஸிகாலஜியில் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னே ஒன்று இருக்கு. அது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 1948. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஒரு இத்தனை பேர் இருந்தால் வந்துட்டு ஒரு கேன்டீன் இருக்கணும் கண்டிப்பா, இத்தனை பேருக்கு மேல இருந்தா வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18 years அண்ட் அபோவ் தான் வந்து ஒரு ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ணணும், அது கீழே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தேவையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்ட் வைக்கணும், கரெக்டான வந்து வென்டிலேஷன் இருக்கணும், இலுமினேஷன் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த இதுதான் பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் வந்து இருக்கணும் அப்படின்றது. ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டோம்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும். ஒரு ஃபேக்டரி அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும் இல்லை, ஒரு ஃபேக்டரி வித் மோர் தென் 500 members இருக்காங்க, 500 employees இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இருக்கணும். ஸோ ஹி ஆர் ஷி மஸ்ட் பி ஏஎஃப்ஹெச் கிராஜுவேட். ஸோ அது மட்டும் இல்லாம எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்டரியில ஹாஸ்பிட்டல், கிளினிக் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர் ஓஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபேக்டரி மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு அதுதான். ஸோ இப்போ உங்க கோர்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த மாதிரி சார் இருக்கும்? கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார்? ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களை எப்படி கவர்மெண்ட் செக்டார்ல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்லை ஃபுல்லா இண்டிவிஜுவல் பிரைவேட்டா அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்குமா? எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அடுத்த ஜாபுக்கு? ஸோ உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் இன் கவர்மெண்ட் as well as பிரைவேட், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஃபேக்டரிஸ், எப்படி சூஸ் பண்ணுவாங்க?
ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடு ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லிடலாம் சார். கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேக்கன்சியுமே கிடையாது. ஏஎஃப்எக்ஸ் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு. கவர்மெண்ட் செக்டார்ஸா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து எந்த ஒரு வேக்கன்சியுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்துட்டு வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ அப்படின்னும்போது எப்படி வந்து நம்ம ஏஎஃப்எச் முடிச்சுட்டு வந்து ஜாப் வந்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ் யூசுவல் வந்துட்டு மத்த ஜாப் மாரி தான். இந்த நாக்ரி, இண்டீட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஆப்ஸ்லலாம் நம்ம போட்டு வைக்கலாம். இல்ல த்ரூ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்துட்டு ஏதாவது ரெஃபரல் வந்தா போலாம். இல்லாட்டி நம்ம ஒரு சில காலேஜ்ல வந்துட்டு அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் வேக்கன்சி வந்து தெரிய வந்தது. நம்ம ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்லாம் தெரிய வந்ததுன்னா, அவங்களுமே வந்து நமக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி தான் சார் ஜாப் வேக்கன்சி வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். மத்தபடி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கால்ஃபர் பண்ற மாரி கால்ஃபர்லாம் பண்ண மாட்டாங்க. ஏபெக்ஸ் டாக்டர்ஸ் வேணும், இவ்ளோ பேர் வேணும் அப்டின்ட்டு. ஸோ நம்மளே வந்து எந்த நம்மளோட லிங்க்ல வந்து நம்ம வந்து வேக்கன்சி எங்கெங்க இருக்கு அப்டின்னு தெரிஞ்சுக்கிற மாரி தான் சார் இருக்கும். உங்களுடைய ரோல் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, இப்போ எப்படி சார்? இப்ப நீங்க உங்களுடைய ஒர்க் டைம் எப்படி இருக்கும்? இப்ப காலையில போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஒரு டெய்லி ரொட்டீன் மாரி சொல்லுங்க சார். இப்ப பார்த்தீங்கன்னா சார், இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்டின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த ஃபேக்டரிஸ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஃபேக்டரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கு இது வந்து என்னோட ஆக்சுவலி என்னோட 3 ஃபேக்டரி இது. ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸரா. ஸோ முன்னாடி ஒர்க் பண்ண ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா, அ அபோவ் 12,000 வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எவ்ரி 500 அண்ட் அபோவ் போக போக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்டின்னா, ஒரு டாக்டர் இருக்கணும் அப்டின்றது மேண்டேட்டரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1500 அதுக்கப்புறம் ஒரு 1000க்குமே வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீசர் வந்து ஆட் ஆன் ஆயிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆ ஒரு 3500 அப்டின்னா வந்து 3+1. ஸோ வந்துட்டு 4 டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த 12,000 எம்ப்ளாயீஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 13 டாக்டர் இந்த மாரி இருப்பாங்க அங்க. ஸோ அந்த மாரி செட்டப்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஷிஃப்ட்ஸ் இருக்கும். டியூட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷிஃப்ட்டா தான் போகும். ஷிஃப்ட் டைமிங்ஸ்ல. ஸோ 8 ஹவர் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அஸ் யூசுவல் 6 டூ 2 டூ 8 டூ அதாவது 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டா இருக்கும். 6 டூ 2, 2 டூ 10 அண்ட் மார்னிங் நைட் டியூட்டினா 10 டூ 6 அந்த மாரி. ஸோ ரொட்டேஷன்ஸ்லயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த ரொட்டேஷன் வேண்டாம், இந்த ஷிஃப்ட் தான் வேணும் அப்டின்னா, அதுவுமே நம்ம சீஃப் மெடிக்கல் ஆஃபிசர் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு செக்டார்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு நம்ம அந்த டைம்ல என்னென்ன மேனேஜ்மென்ட் பண்ணணும், ஒரு ஓபியா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இல்ல பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன நமக்கு யாரெல்லாம் வர்றாங்க, எதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா, அது பண்ணிட்டா போதும். ஸோ அத முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளினிக் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல நம்ம பெர்சனல் லைஃப்ப பார்க்கலாம். ஸோ அந்த மாரி பண்ணலாம். இதுவே வந்துட்டு ஒரு தனியா ஒரு செக்டார்ல வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீசர் தனியா இருக்கும் அப்படின்னும்போது, ஃபுல் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நம்மட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம டியூட்டி டைமிங்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஹார்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9 டூ 5 இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு 8 டூ 4 இருக்கட்டும். இல்ல சில ஃபேக்டரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பிரேக் 1 ஹவர் குடுத்துட்டு 9 ஹார்ஸா வச்சிருப்பாங்க ஷிஃப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டா கூட, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஆஃப்டர் த டியூட்டி வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ் வந்து நம்ம ஓவர் த ஃபோன் வந்து ஆக்டிவா தான் இருக்கணும். ஸோ ஓவர் த ஃபோன் ஆக்டிவா இருக்கணும். இன்னும் சில ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்துட்டு எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸ்மே கூட குடுத்துருப்பாங்க. டாக்டர்ஸ்க்குமே வந்து குவார்ட்டர்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஏதாவது எமர்ஜென்சிஸ் ரொம்ப வந்து ஃபேக்டரில ஏதாவது ஒரு பெரிய இன்ஜுரி ஏதாவது ஆகுது அப்படின்னா, ஸோ நம்மளுமே வந்து இன் பெர்சன் போய் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் ஒரு சில கேஸஸ்ல வந்துட்டு. இப்படிதான் சார் இருக்கும். ஸோ அ என்னோட டியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ 2மே இருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் எமர்ஜென்சிஸும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல்ல எமர்ஜென்சியா இருக்கட்டும். ஆ ஃபேமிலிய ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிக் கேஸஸ் வரும், ஜீரியாட்ரிக் கேஸஸ் வரும். ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு நம்ம வெளிய வந்து கிளினிக் எப்படி இருக்குமோ, அந்த கேஸஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வெளிய ஒரு கிளினிக் போட்டோம்னா, எல்லா பேஷண்ட்ஸுமே வந்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே ட்ரீட் பண்ற மாரி இருக்கும். அவுட் பேஷண்ட் பேசிஸ்ல. ஆ அது போக பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து நம்ம ஸ்டாஃப் மேனேஜ்மென்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பார்க்கணும். ஸோ நம்ம வெளிய கிளினிக் வச்சா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தானே பார்த்துக்கணும் நம்ம கிளினிக் எல்லாமே. அது மாரி வந்து இங்கேயுமே வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டாக்டர் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஸ்டாஃப் மேனேஜ்மென்ட் தான் வந்துட்டு நம்ம ஸ்டாஃப் நர்ஸ கரெக்ட்டா வந்து ஒர்க் பண்றாங்க சூப்பர்வைஸ் பண்றதா இருக்கட்டும். பார்மசிஸ்ட்ட சூப்பர்வைஸ் பண்றது. லேப் டெக்னீஷியன் ஒரு சில இதுல வந்து லேப் டெக்னீஷியன் இருப்பாங்க. ரேடியோகிராஃபர் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஃபார்மசி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்ட்டா வந்து இண்டென்டிங் எல்லாம் கரெக்ட்டா போதா? ஸ்டாக் எல்லாம் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களா? போத் பிசிக்கல் அஸ் வெல் அஸ் சிஸ்டம்ல ஸ்டாக் மெயின்டெயின் பண்றாங்களா? எக்ஸ்பைரி மெடிசின்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா வந்துட்டு ப்ரியராவே இன்ஃபார்ம் பண்ணிட்டு, எக்ஸ்பைரி மெடிசின்ஸ்லாம் கரெக்ட்டா டிஸ்போஸ் பண்றாங்களா? ஸோ அப்படின்றதெல்லாம் பார்மசிஸ்ட்டோட ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்க ஆக்டிவிட்டீஸ நம்ம ஒரு டே பை டே மானிட்டர் பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நர்சிங் ஆக்டிவிட்டீஸ் அஸ் யூசுவல் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இல்ல இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, மத்த எல்லா ஆக்டிவிட்டியுமே கிளென்லினஸ், ஹைஜீனு ஸோ இதெல்லாம் நர்சிங் பார்ப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ற மாரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி தான் ரேடியோகிராஃபர் ஒரு சில ஃபேக்ட்ரிஸ்ல வந்துட்டு உள்ளே வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ரேவுமே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ரேடியோகிராஃபர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு அந்த டைம் பேட்ச் இந்த எக்ஸ்போஷர் எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் பேட்ச் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த பேட்ச் வியர் பண்ணி தான் எடுக்கிறாங்களா? அது மாதிரி வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து அந்த பேட்ச் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி அந்த பேட்ச் வந்து அவங்க கைக்கு வரும். ஸோ அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ் வந்து அவங்க வந்துட்டு எக்ஸ்ரேக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து கரெக்டா இருக்காங்களா, நிறைய வந்து லிமிட்டுக்கு மேல போயிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு தனி வந்து அத்தாரிட்டி மெயின்டைன் மானிட்டர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகசியில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்போம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இசிஜி மிஷினாக இருக்கட்டும், ஒரு ஆக்சிஜனேட்டராக இருக்கட்டும், ஒரு மல்டிபேரா மானிட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓவர் டைம் வந்துட்டு ஒரு 1 இயர் ஒன்ஸ் வந்து கரெக்டான கேலிப்ரேஷன் இருக்கா, கேலிப்ரேஷன் டியூ வராமல் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த டியூவில் வந்து நம்ம முடிச்சுட்டு கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்பயுமே ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்போம். நம்ம ஸ்டாஃப் தான் கொடுத்துருப்போம். ஸோ ஓவராலாக சூப்பர்வைஸ் பண்ணுறது எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்ம மட்டும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட இன்னொரு முக்கியமான பார்ட் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் ஃபிசிஷியனா நம்ம பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நம்மளோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றது தான். ஸோ பீரியாடிக்கலாக ஸ்க்ரீன் பண்ணிட்டே இருப்போம் நம்ம எம்ப்ளாயிஸை வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க நம்ம ஃபேக்டரியில அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு மாஸ் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வர சொல்லுவோம். வெளியே ஏதாவது ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் லைக் அப்போலோ, காவேரி எங்க வேற இருக்கட்டும், ஒரு மாஸ் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டு அங்க இருக்க டாக்டர் வந்து ஃபிட் ஃபார் ஜாப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் பிசிஷியன்ட்ட வந்து பார்த்துட்டு ஸோ அது பிசிக்கலி அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிட்டு இவர் வந்துட்டு ஆக்குபேஷன் ஹெல்த் பிசிஷியன் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணுவாரு எந்த ஜாபா இருந்தாலும். ஸோ அந்த ஜாபுக்கு அவர் ஃபிட்டா அப்படின்றத நாங்க பார்ப்போம். அவங்க வந்து ஜென்ரலா ஃபிட் ஃபார் ஜாப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவர் என்ன ஜாப் போறாரு அப்படின்றது அதுக்கு அவர் ஃபிட்டா அப்படின்றத நாங்க பார்ப்போம். பார்த்து வந்து அவரை ஜாப் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ அப்படி அசைன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எங்க ஒர்க் பண்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீரியடிக்கலா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா எம்ப்ளாயிஸ்மே பாத்தீங்கன்னா எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து பீரியடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ அதுல என்னென்ன கவர் ஆகும் பாத்தீங்கன்னா ஆடியோமெட்ரியா இருக்கட்டும், ஆடியோமெட்ரி, ஸ்பைரோமெட்ரி, இசிஜி, பிசிக்கல் எக்ஸாமினேஷன், எக்ஸ்ரே, ஸோ வைட்டல்ஸ் மானிட்டரிங், ஹிஸ்ட்ரி கலெக்டிங், இதெல்லாம் வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்மே ஜென்ரலா பண்றது சார் இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்ம்ஸை சொல்லுவோம், ஸ்டாட்யூட்டரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்யூட்டரே வந்து இதெல்லாம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஃபாலோ பண்ணி ஆகணும், கரெக்டாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து இது ஒன்று ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீன் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, கேன்டீன்ல கண்டிப்பாக எல்லா ஃபேக்ட்ரியிலுமே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்க வந்து ஃபுட் ஹேண்ட்லர்ஸ். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம திருப்பி வந்துட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன் அடிஷன் டு தட் என்ன கவர் பண்ணுவோம்னா பிளட் இன்வெஸ்டிகேஷன் கவர் பண்ணுவோம், வைரல் மார்க்கர்ஸ் பார்ப்போம், ஒரு யூரின் எக்ஸாமினேஷன், ஸ்டூல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் வந்து பண்ணுவோம். அதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க மூலமா வந்து எந்த ஒரு அவங்க கேன்டீன்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி டிசீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் டைஃபாய்டு, காலரா அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் மெயின் மோட்டிவ். ஸோ இது வந்து பண்ணுவோம் நம்ம 6 மந்த்ஸ் ஒன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேலே ஏறி வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட் ஜாப்ஸ் இருக்கும். ஹைட் ஜாப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10 ஃபீட் 20 ஃபீட்லாம் கிடையாது. ஓவர் த 100 ஃபீட் அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ற மாதிரி, மேலே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சடனா வந்து நம்ம அப்படியே அலோவ் பண்ணிட முடியாது, ஓகே யூ ஆர் ஃபிட் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்துட்டு ஹைட் பாஸ் அப்படின்னு ஒன்று ஃபேக்ட்ரியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்பயுமே அவங்களுக்குமே வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு உள்ள வரப்போய் ஹைட் ஒர்க் தான் பண்ண போறாங்கன்னா அப்போ அசஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே ஓகேவா, பிபி, சுகர் எல்லாமே ஓகேவா. இப்போ ஹைட்ல ஒரு செட்டப் வச்சிருப்போம். ஸோ ஹைட்ல ஏற விடுவாங்க, ஹைட்ல ஏற விட்டுட்டு திருப்பி வந்துட்டு மற்ற எல்லா பிபி முக்கியமா பிபி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வெர்டிகோ டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வெர்டிகோ எதுவும் இல்லை, பிபி எல்லாம் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபிட் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு வேற எந்த மாதிரி சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங், நாசியா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபிட் கொடுத்துருவோம், ஓகே அந்த ஜாப் வந்து ஃபிட். இப்போ அதே மாதிரி கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க்கர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டனல் எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு பக்கம் என்ட்ரி இருக்கும், இன்னொரு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எம்ப்ளாயிஸ் வந்து இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம சேச்சுரேஷன் பார்ப்போம்.
சேச்சுரேஷன் பார்ப்போம். உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர்லாம் குடுத்துருவோம். நம்ம ஒரு சப்போர்ட் குடுத்துருவோம். அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ஸ்டாஃப் சப்போர்ட் குடுத்துருவோம். அந்த மாரி ஒர்க் எப்பயாவது தான் நடக்கும். ஸோ, அதுக்கு நெறைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம ஒரு பாராமெடிக்கல் சப்போர்ட்டும் குடுத்துட்டு, ஓவர் த பீரியட் வந்துட்டு சேச்சுரேஷன் மானிட்டரிங் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஸோ, அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க நம்ம ஸ்டாஃப்ஸ். ஸோ, இது இருக்கும். அதுக்கப்புறம் அ டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல சார். எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் இருப்பாங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவர்ஸ் இருப்பாங்க, ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் இருப்பாங்க, ட்ரக்ஸ் இருக்கும், பல்கர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சில ஃபேக்டரிஸ்ல மைனிங் பண்ணுவாங்க. மைனிங் நெறைய இருக்குங்க இல்லையா? மைனிங்ல கோல்டு மைனிங் ஆகட்டும், இல்ல வந்துட்டு ஒரு லைம்ஸ்டோன் மைனிங் ஆகட்டும், எக்கச்சக்க மைனிங் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அங்கலாம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அது ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட் தான். ஸோ அது ஓட்டுவாங்க. ஸோ இந்த டிரைவர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது இயர்லி ஒன்ஸ் தான். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஐசைட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஐசைட் எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அதுல நோட்டபிளா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கலர் விஷன் அப்நார்மாலிட்டி வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட் வந்து வர வச்சு, ஸோ அண்டர் சூப்பர்விஷன் வந்து ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. நியர் விஷன், ஃபார் விஷன், கலர் விஷன் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கலர் விஷன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, கலர் விஷன் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ கலர் விஷன் டிஃபெக்ட் வந்து நம்ம அன்ஃபிட் தான். டிரைவர் இஸ் அன்ஃபிட் ஃபார் டிரைவர் வித் கலர் விஷன் டிஃபெக்ட் இஸ் அன்ஃபிட் ஃபார் டிரைவிங் டிரைவிங் ஆக்குபேஷன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆல் கலர் விஷன் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கன்சென்டல் தான், நாட் ட்ரீட்டபிள். ஸோ அதனால அன்ஃபிட் பண்ணிடுவோம் அவங்கள. ஸோ அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் நியர் விஷன், ஃபார் விஷன் அதில் ஏதாவது வந்துட்டு டிஃபெக்டிவ்னஸ் வருது அப்படின்னா, அவங்கள வந்து கரெக்டிவ் கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாபுக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு வந்து அவங்க பீரியாடிக்கலா இயர்லி இருந்து எல்லா இயர்ஸும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அவர் சைட் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கேண்டீன் ஆடிட் பண்ணுவோம். கேண்டீன் ஆடிட். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட் சப்ளை ஆகுதோ, ஸோ எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நம்ம டீமோட போயிட்டு, ஹெச்ஆர் டீமும் வருவாங்க. ஸோ அவங்கள டாக்டர் தான் அந்த டீம் வந்து லீட் பண்ணுவாரு. ஸோ அங்க போயிட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளென்லினஸ் ஆகட்டும், ஹைஜீனு, ஸோ எல்லாமே ட்ரெஸ்ஸிங்கு, ட்ரெஸ் கோடு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து தரோவா எக்ஸாமின் பண்ணுவோம். பெர்சன் பை பெர்சனா எல்லாருமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் குவாலிட்டி எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ ஃபுட் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கரெக்டான எக்ஸ்பைரி டேட்லாம் வச்சிருக்காங்களா? இல்ல எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? அப்படின்னு பார்க்கறதாகட்டும். இல்லாட்டி வந்துட்டு ரீயூஸ்ட் ஆயில்ஸ், அதாவது குக்டு ஆயிலே வந்து இது ஒரு ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கலர் சேஞ்ச் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி திருப்பி அதே எண்ணெய வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம வந்து கரெக்ட்டான டைம்ல வந்து கரெக்ட்டான ஃப்ரீக்வன்சில வந்து அத ரீப்ளேஸ் பண்றாங்களா? அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கேன்டீன் சைட்ல வந்து ஆடிட் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டே இருப்போம் சார். எல்லா கேன்டீன்ஸுமே. ஸோ அ ஒரு சில ஃபேக்டரிஸ்லலாம் வந்துட்டு 5 கேன்டீன், 6 கேன்டீன் கூட இருக்கும். கேன்டீனா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டா இருக்கட்டும், ஒரு சில ஃபேக்டரிஸ்ல உள்ளேயே ரெஸ்டாரண்ட்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களையுமே வந்து நம்ம ஆடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். நம்ம கூட வந்து சப்போர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இதுதான் சார் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். சைட் பை சைடா வந்து எப்பவுமே அந்த மாரி ட்ரீட்மெண்ட் பார்ட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரி இருக்கா? இருந்தா வந்து அத ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். ஃபாலோ போற கேஸஸ் வந்து ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். நார்மல் ஓபிய வந்து ரன் பண்ணிட்டே இருப்போம் எப்பயுமே. நார்மல் ஓபிஸ் எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருப்போம். இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, இதுல உங்களுக்கு ப்ரொஃபஷனலா எதுவும் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா சார்? இல்ல நீங்க எப்பயுமே இதே ஜாப் தான், எந்த சீனியர் ஆனாலுமே இதே ஜாப் அந்த மாரி தான் இருக்குமா? எப்பயுமே இதே ஒர்க் பண்ற மாரி தான் இருக்குமா? இல்ல இதுல ப்ரமோஷன்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் இருக்கா? சார் நார்மல் நம்ம கம்பெனி எம்ப்ளாயி மாரி வந்து ப்ரமோஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும் சார் இங்க. ஸோ அது டைம் பீரியட் மட்டும் வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ப்ரமோஷன் குடுப்பாங்க. ஒரு சில ஃபேக்டரிஸ்ல 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ப்ரமோஷன் குடுப்பாங்க. ஸோ ப்ரமோஷன் அத தவிர்த்து வந்து இயர்லி வந்து ஆனுவல் இன்கிரிமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஆனுவல் இன்கிரிமெண்ட் அப்படின்றது எப்படி எத பொறுத்து இருக்குன்னா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வச்சும் இருக்கும். பிளஸ் பிளஸ் வந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வச்சும் இருக்கும். ஸோ இது 2ம் பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஒரு எல்லா எம்ப்ளாயிக்கும் வந்துட்டு எப்படி குடுப்பாங்களோ, அதே மாரி வந்துட்டு நமக்குமே வந்துட்டு இயர்லி ஒரு இன்கிரிமெண்ட் வந்து குடுத்துட்டு இருப்பாங்க சார். இல்ல பை போஸ்ட் வைஸ் நீங்க இதுல சீனியர் அந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்குமா சார்? கண்டிப்பா சார். ஒரு பெரிய ஃபேக்டரி எடுத்துக்கலாமே. ஒரு 13 டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும்போது, சீனியரா வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபிசர்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெனரல் மேனேஜர் அந்த மாரி ஒரு ரேங்கிங் குடுத்துருப்பாங்க. ஸோ ஜெனரல் மேனேஜர் அப்படின்ட்டு. ஸோ அது கீழ இருக்க டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஜூனியர் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், ஸோ அந்த மாரி வந்து கிரேடிங் வந்து மாறும். ஸோ இவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு போறதுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 15 இயர்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போஸ்ட்க்கு வந்து ஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு மேலயும் வந்து நெறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. நெறைய கிரேட்ஸ் இருக்கு. ஜிஎம்க்கு மேலயும்.
பட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வெளிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஜிஎம்னு சொல்லுவாங்க. ஜெனரல் மேனேஜர் அப்டின்னா வந்து ஒரு பெரிய கிரேட் அப்டின்ட்டு தெரியும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர் ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபிசரா இருக்காங்க அப்டின்னா, அவங்களோட கிரேட் வந்து ஜிஎம்மா இருக்கும். ஒரு சில ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மெடிக்கல் ஆஃபிசர், சீனியர் மெடிக்கல் ஆஃபிசர் அந்த மாரி தான் கிரேட்ஸ் இருக்கும். பட் சேலரில வந்து கண்டிப்பா ஒரு பெரிய வேரியேஷன் காட்டிருவாங்க. ஸோ சேலரி இஸ் டிஃபரண்ட், கிரேட் இஸ் டிஃபரண்ட். சேலரில கண்டிப்பா வந்து இயர்லி வந்து எல்லா ஃபேக்டரிலயுமே வந்துட்டு ஒரு இன்கிரிமெண்ட் வந்து குடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது வந்து வருஷம் வருஷம் மாறலாம். இல்ல வந்து ஒரு சில ஃபேக்டரிஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ். ஸோ ஒரு சில ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் பவர் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆக்குபேஷன் ஹெல்த் சென்டர்லயே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா கான்ட்ராக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ கான்ட்ராக்ட்டா இருக்கும். இல்லாட்டி காவேரி ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட்டா இருக்கும். உள்ள இருக்க மேன் பவர் எல்லாமே வந்துட்டு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. த்ரூ காவேரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. ஸோ அவங்க த்ரூ காவேரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல த்ரூ அப்போலோ ஹாஸ்பிட்டலா கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல் மேன் பவர் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், பார்மசிஸ்ட் எல்லாமே அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்ப வந்து புரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட்டா வந்து நம்ம கம்பெனி எம்ப்ளாயியா இல்லாம த்ரூ தேர் கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இடங்களும் இருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு ஸ்டாண்டர்டா கண்டிப்பா ஒரு இன்கிரிமெண்ட் வந்து குடுத்துட்டே தான் இருப்பாங்க. கான்ட்ராக்ட்ல இருக்கவங்களுக்கு. இல்ல டைரக்ட்டா எம்ப்ளாய்மென்ட் அப்படி டைரக்ட் கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னும்போது, கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வச்சும், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சும் வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இயர்லி இன்கிரிமென்ட்ன்றது எல்லா எய்தர் யூ மே பி எ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ஆர் எ ரெகுலர் எம்ப்ளாயி. அது கண்டிப்பா வந்து இருக்க தான் போகுது இயர்லி. இதுல உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது எந்த மாரி சார்? இப்ப நீங்க ஒரு கம்பெனியோட ரெகுலர் எம்ப்ளாயி ஆயிட்டீங்கன்னா, இது செக்யூர்ட் ஜாப் அந்த மாதிரியா? இல்ல உங்கள லே ஆஃப் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிலாம் இருக்குமா? சார், ஜென்ரலாவே எல்லா எல்லா கம்பெனிஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, லே ஆஃப் பண்றதுக்கான அ வாய்ப்புகள் நெறைய இருக்கு தான். பட் நம்ம ப்ரொஃபஷன பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே வந்து ஒரு டாக்டர்னா தனியா ஒரு கண்டிப்பா வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ எய்தர் ஹி மே பி அ ஜூனியர் டாக்டர் ஆர் சீனியர் டாக்டர். டாக்டர் இஸ் ஆல்வேஸ் எ டாக்டர் தானே. ஸோ அது வந்து எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அ ஓகே தான். ஸோ லே ஆஃப் அப்படிலாம் வந்து எந்த ஒரு டாக்டரையுமே பண்ணிற மாட்டாங்க. ஸோ நமக்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. இந்த ஃபேக்டரிஸ்லலாம் இது பிடிக்கல. ஜாப் பிரஷர் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம 8 ஹார்ஸ்மே ரொம்ப ஒரு சில ஃபேக்டரிஸ்லலாம் ஹெவி மெஷினரி ஃபேக்டரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒர்க் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி பிடிக்காம வந்து நம்ம வெளிய வெளிய போற மாரி தான் இருக்குமே தவிர, லே ஆஃப் பண்றது அப்படிலாம் டாக்டர்ஸ்‌க பொறுத்தவரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். இப்போ உங்க காம்படிஷன் இந்த ஃபீல்டுக்கு எந்த லெவல் சார் இருக்கு? இப்ப ஏன்னா இப்ப நீட் பிஜி, இப்ப எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 25,000 மெம்பர்ஸ் எழுதுனாங்க ஃபார் 2,500 போஸ்ட்டுக்கு. ஸோ உங்க உங்க ஃபீல்டுல வந்து இப்ப காம்படிஷன்ங்கிறது எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அ கம்பேர்ட் டூ நீட் பிஜி பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் வந்து கம்மி தான் சார் கண்டிப்பா. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்தத விட வந்து இப்ப வந்து காம்படிஷன் ஹெவியா ஆயிட்டு இருக்கு. நெறைய மக்களுக்கு வந்து ஏஎஃப்ஹெச்னா என்ன அப்படின்ட்டு தெரிய வருது. நெறைய ஃபெல்லோஷிப்ஸ் கோர்ஸ் இருந்தாலுமே கூட, இதுல வந்துட்டு நெறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கனால வந்துட்டு இத வந்து சூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு, இதோட காம்படிஷன் வந்து ஏறிட்டே தான் போது. அதான் சொன்னேன் இல்லையா? நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க காலேஜ்ல வந்துட்டு அரவுண்ட் 80 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கவுண்ட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மேபி ஹையரா இருக்கலாம். ஸோ அப்ப வந்து இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான ஏஎஃப்ஹெச் சீட் கிடைக்கிறதுக்கான காம்படிஷன் ஹெவி ஆயிட்டே தான் போகுது. டே பை டே, இயர் பை இயர் அதிகமாயிட்டே தான் போகுது சார் அது. ஸோ கம்பேர்ட் டூ நீட் பிஜி அந்த அளவுக்கு இல்லன்னு தான் சார் சொல்லணும் கண்டிப்பா. நீட் பிஜி, எம்ஆர்பி அளவுக்கு இல்ல. ஒர்க்ல சார் இப்ப நீங்க ஒரு ஒர்க் இன்டர்வியூ குடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு இப்ப நீங்க ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருதா? இல்ல வந்து அதிலேயும் காம்படிஷன் அதிகமா இருக்கா? இப்ப ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணும்போது? கண்டிப்பா வந்து ஈஸியா கிடைக்காது சார். நம்ம ஏஎஃப்ஹெச் முடிச்ச உடனே வந்துட்டு ஒரு ஃபேக்டரில வந்து ஒரு இன்டர்வியூ போறோம் அப்டின்னா, ஈஸியா கிடைக்காது. ஸோ அதுல காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அரவுண்ட் ஒரு 12 டூ 13 மெம்பர்ஸ் வந்து வருவாங்கன்னு வச்சுக்கலாமே. நம்ம போயிட்டு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாரி ஆல்மோஸ்ட் இருக்காது. டாக்டர்ஸ் அப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ த்ரூ Zoom மீட் இல்லாட்டி வீடியோ கால்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. சீஃப் மெடிக்கல் ஆஃபிசர் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ற மாரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு சில ஃபேக்டரிஸ்ல ஃபேமிலி பேக்ரவுண்டுமே கூட பார்ப்பாங்க. ஸோ இவங்க லாங் ரன்ல நமக்கு செட் ஆவாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க. சீஃப் மெடிக்கல் ஆஃபிசர் டீம் இருப்பாங்க. ஸோ சீஃப் மெடிக்கல் ஆஃபிசர் வந்து நம்மளோட கிளினிக்கல் ஸ்கில்ஸு, நம்ம இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசஸ் பண்ணுவாரு. இந்த ஹெச்ஆர் டீம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்ம லாங் ரன்ல வந்து நம்ம ஃபேக்டரிக்கு வந்து இவர் வந்து செட் ஆவாரா? இவர்னால நமக்கு எந்த விதமான இதுவும் இருக்காதா? எல்லாமே ஓகேவா போயிட்டு இருக்குமா? நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்குமா? அப்படின்றது அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும். நம்ம எ நெக்ஸ்ட் நம்ம கமிட்மெண்ட் என்னவா இருக்கும்? அப்படிலாம் வந்து திங்க் பண்ணி அவங்க வந்து ஒரு மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ கம்பைன் டுகெதர் வந்துட்டு நம்ம வந்து செலக்ஷன் வந்து நடக்கும் சார். ஸோ காம்படிஷன் கண்டிப்பா இருக்க தான் சார் போகுது. ஸோ அஸ் அ ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரிலாம் போயிட முடியாது தான். ஏஎஃப்ஹெச் முடிச்ச உடனே ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஜாப் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம்.
ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு ஜாப் வந்து கிடைக்கிற ஜாபுக்கு ஒரு பார்ட் டைமா கூட நம்ம போகலாம். அதான் வந்து எல்லாரோட அட்வைஸா இருக்கும். ஸோ பார்ட் டைமா போறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்க்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அங்க வந்து டாக்டர்ஸ் பார்ப்போம், நர்சஸ பார்ப்போம். அப்படின்னும்போது அவங்க மூலமா வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க மூலமா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ பெர்மனென்ட்டா ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும், ஒரு நல்ல பொசிஷன் போற வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கிறது தான் வந்து நல்லது. இப்ப நீங்க இங்க இந்த மாரி ஒரு ஃபேக்டரில ஜாயின் பண்ணியிருக்கும்போது, அவுட் சைட் உங்க வொர்க் டைம தவிர நம்ம வெளிலலாம் ஜாப்க்குலாம் போய்க்கலாம். அந்த மாரிலாம் அதுலலாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாதுல்ல சார்? அபார்ட் ஃப்ரம் யுவர் டியூட்டி டைம் நம்ம இன்னொரு டியூட்டீஸ் அந்த மாரியும் போய்க்கலாமா? சார் அது டிபெண்டிங் அப்பான் த ஃபேக்டரிஸ் சார் அது. ஸோ ஒரு சில மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிருவாங்க. ஸோ அவுட் சைட் பிராக்டிஸ் இஸ் நாட் அலோவ்ட் அப்படின்ட்டு. அந்த மாரி கம்பெனிஸ்ல வந்துட்டு நான் பிராக்டிசிங் அலோவன்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாவே வந்து நம்ம சேலரி பேக்கேஜ்லயே வந்து இன்க்ளூட் ஆகி வந்துரும். ஸோ அவுட் சைடு பட் கிளினிக் பார்க்குற அளவுக்கு இன்கம் கண்டிப்பா கிடையாது தான் அதுல. கிளினிக் பார்த்தா எவ்வளோ இன்கம் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்காது அதுல. பட் ஆனா ஏதோ ஒரு சம் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு அதுல குடுத்துருவாங்க. சேலரி பேக்கேஜ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருவாங்க. ஸோ நான் பிராக்டிசிங் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா குடுத்துருவாங்க. ஒரு சில ஃபேக்டரிஸ்ல நெறைய ஃபேக்டரிஸ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாரி ஷிஃப்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சில ஃபேக்டரிஸ்ல நெறைய டாக்டர்ஸ் இருக்கும்போது ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஷிஃப்ட் முடிச்சா வந்துட்டு அவங்க ஃப்ரீ தான். எதுவுமே வந்துட்டு அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரீயா வந்து அவங்க கிளினிக் பார்க்கலாம். ஒரு சில ஃபேக்டரிஸ்ல வந்து சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீசரா இருப்பாங்க. சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீசர் இல்லாட்டி 2 மெடிக்கல் ஆஃபீசர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டரிஸ்ல வந்துட்டு அ அவங்க இல்லாத டைம்லயுமே வந்து எமர்ஜென்சிஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஃபேக்டரிஸ்ல வந்துட்டு அவுட் சைட் பிராக்டிஸ் வந்து நாட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபேக்டரி டு ஃபேக்டரி வந்து மாறிக்கிட்டு தான் சார் இருக்கும். எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே வந்துட்டு அலோவ் பண்றதும் இல்ல. எல்லா ஃபேக்டரிஸ்லயும் டிஸ்அலோவ் பண்றதும் இல்ல. ஒரு சில ஃபேக்டரிஸ் இப்படியும் இருக்காங்க. ஒரு சில ஃபேக்டரிஸ் அப்படியும் வந்துட்டு ரூல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு அதெல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? இல்ல வந்து ஒரு நல்ல கிளினிக்கல் பிராக்டிஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது கண்டிப்பா வந்து நம்ம விட முடியாது இல்லையா? ஸோ அப்படின்னும்போது வந்து நம்ம அந்த மாரி நமக்கு ஏத்த மாரி ஒரு ஃபேக்டரி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அவுட் சைடு இந்தியா அத பத்தி எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த கோர்ஸ்க்கு இருக்கா சார்? சார் அவுட் சைட் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. எல்எஃப்ஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லைசென்ஸ் கோர்ஸ் தான் ஆக்சுவலா. லைசென்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் மெடிசின் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் கோர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு வந்து ஏஎஃப்ஹெச் படிச்சவங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ அந்த கோர்ஸ் ஒண்ணு பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஃபேக்டரிஸ்ல வந்து நம்ம ஃபேக்டரி மெடிக்கல் ஆஃபீசரா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்எஃப்ஓஎம் அப்படின்ட்டு இருக்கு. அது ஒரு மாஸ்டர்ஸ் மாரி. அட்வான்ஸ்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு வரும். அது எஃப்ஓஎம் ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் மெடிசன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னுமே வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ பட் அந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம போறதுக்கு வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்எஃப்ஓஎம் முடிச்சுட்டு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரில வந்துட்டு நம்ம ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ணியிருந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம எம்எஃப்ஓஎம்க்கு வந்து எலிஜிபிள் ஆவோம். ஸோ அது முடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம நெறைய நேஷன்ஸ்ல வந்து அலோவ் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்ல ஃபேக்டரிஸ்லலாம் வந்துட்டு நம்ம எலிஜிபிள் சார் ஒர்க் பண்றதுக்கு. ஃபேக்டரி மெடிக்கல் ஆஃபீசர். பட் த்ரூ அவுட் தி இந்தியா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஏஎஃப்ஐஹெச் கோர்ஸே போதும். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபேக்டரிஸ் நார்த் சைட்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கும்ல சார். ஸோ அங்க எல்லாமே இந்த கோர்ஸே ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? உங்களுக்கு அதர் அவுட் சைட் தமிழ்நாடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? இது தமிழ்நாடு விட அதிகமா இருக்குமா? ஏன்னா மோர் ஃபேக்டரிஸ் உங்களுக்கு ஜம்ஷெட்பூர் அந்த சைடு யூபி அங்கெல்லாம் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வேகன்சி எப்படி இருக்கு சார்? சார் கண்டிப்பா சார். அப்போ பார்த்தீங்கன்னா, நார்த்ல வந்து நெறைய வேகன்சிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. ஆ ஏன்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம எப்படி நம்ம மெடிக்கல் சைட்ல ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிகமா சீட்ஸ் இருக்கோ, அதே மாரி தான் ஏஎஃப்ஹெச்லயும் சொல்லலாம் நம்ம. இப்போ நார்த்த கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து சீட் அதிகமா தான் இருக்கு. அப்படின்னும்போது வந்து நார்த்லயுமே நெறைய வேகன்சிஸ் இருக்கும். நம்மளும் வந்து போய் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த கல்ச்சர்லாம் நமக்கு செட் ஆகுது. லாங்குவேஜ் எல்லாம் ஓகே. அந்த வந்து நம்ம ஃபேமிலியுமே வந்து அங்க வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது நம்ம அத செலக்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்ட விட வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்ல வந்து எக்கச்சக்க வேக்கன்ஸீஸ் இருக்கு சார். அதான் உண்ம. கர்நாடகா எடுத்துக்கலாம். கர்நாடகால நெறைய ரிமோட் ஏரியாஸ்லலாம் வேக்கன்ஸீஸ் நெறைய வரும். ஸோ அது ஃபில்லும் ஆகாது. சடனா வந்து ஃபில் ஆகாது. ஏன்னா நெறைய பேர் வந்து பே எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும் அங்கலாம் பார்த்தீங்கன்னா. ஆனா வந்து பே இருந்தா கூட வந்துட்டு ரிமோட் ஏரியாஸா இருக்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நெறைய பேரு. ஸோ என்னது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் முக்கியமா. ஸோ அதனால வந்து யாரும் போறதில்ல. ஸோ அதனால லோக்கல் பீப்பிளே வந்துட்டு அது மாரி எடுத்துக்குவாங்க. ஆ அப்புறம் மும்பை, ஜாம்ஷெட்பூர்ல ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு வேக்கன்சி வந்துட்டு ஒரு இண்டீட்ல இல்லாட்டி வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஸ் அதுலலாம் வந்து வந்துட்டே தான் இருக்கும்.
ஸோ நிறைய ஃபேக்டரிஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் தான் எடுக்கிறாங்க, கான்ட்ராக்ட்ல தான் டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல பேவாகவே இருக்கும். ரெகுலர் எம்ப்ளாயி கொடுக்குற பேவை விட பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல வர எம்ப்ளாய்க்கு டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அங்கே வந்து வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கு, டிமாண்ட் அதிகமாக இருக்கு. பட் டாக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க போல, ஏஎஃப்ஐஹெச் முடிச்ச டாக்டர்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க எடுத்துக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ ஏஎஃப்ஐஹெச் முடிச்சிருந்தா நம்ம ஆல் ஓவர் த இந்தியா எங்கே வேணால் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஃபேக்ட்ரியில். ஸோ அந்த டிஜி ஃபேஸ்ட்லி நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து லேபர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தோட லேபர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தோட மெயின் கண்ட்ரோல் தான். ஸோ அது கீழே அவங்க கொடுக்குற டிகிரினால பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாகவே எந்த ஃபேக்ட்ரியில் வேணால் வந்துட்டு ஃபேக்ட்ரி மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள் சார். ஸோ இப்போ உங்க ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிளிங். ஏன்னா ஸோ இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், காம்படிஷன்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஃபார் பிஜி ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன்னா எந்த அளவுக்குன்னா இப்போ முன்னாடி எம்ஆர்பிக்கு வந்து முன்னாடிலாம் வந்து சும்மா போய் எழுதுவாங்க, எல்லாருக்குமே கிடைக்கும், யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க, அதே ஆப் ஃபார் பிஜிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பிஜி முடிச்ச டாக்டர்ஸே வந்து எம்ஆர்பியில் ஜாயின் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர். ஏன்னா லாஸ்ட் எம்ஆர்பி அவுட் ஆஃப் 2500 ஒரு 40% கிட்ட பிஜி முடிச்சவங்க தான் பிஹெச்சியில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ உங்க ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற நம்ம இந்த டிஸ்கஷனை பார்க்கும்போது, ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இப்போ அவுட் சைட் தமிழ்நாடு நான் போகவில்லைங்கன்னா இங்க ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து டுவர்ட்ஸ் நீட்னே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ அது வந்து அதை பத்தி நீங்க உங்க இப்ப இருக்கிற யங் டாக்டர்ஸ் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? இது வந்து பர்சியூ பண்ணலாமா? அதை பத்தி உங்க இன்சைட் என்ன சார்? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு எது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி தான் சார். ஸோ பிஜி, எம்எஸ்எம்டி, டிஎன்பி, டிப்ளமேட் ஏதாவது வந்து நம்ம எடுக்க தான் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் சார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகிட்டே போகுது. இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து லிஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த இயர் வந்து நம்ம நினச்ச கோர்ஸ் எடுக்க முடியல. ஸோ செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரிப்பீட்டர், ஃபோர்த் இயர் ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் கொடுக்க முடியல. ஃபைனல் இயர், ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் ஆஃப் ரிப்பீட்டிங் எக்ஸாம் கூட வந்து மார்க்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்துட்டு எம்ஆர்பி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து எம்ஆர்பி தான் சார் நல்ல ஆப்ஷன். அதுவும் இல்லைன்னு சொல்ல. ஸோ பிஜி கிடைக்கல, எம்ஆர்பி கிடைக்கல அப்படின்னும் போது ஏதோ ஒரு ஃபெலோஷிப் பண்ணணும், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏஎஃப்ஐஹெச்ன்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நம்ம அந்த அசோசியேட் ஃபெலோ ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த்ன்றது நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் சார். ஸோ திஸ் நாட் மோர் தென் பிஜி அண்ட் நாட் மோர் தென் எம்ஆர்பி சார். ஸோ அதெல்லாம் இல்லை, கிடைக்கல அப்படின்னும் போது வந்து நம்ம காம்படிஷன் ஹெவியா இருக்கு, நமக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது ஃபெலோஷிப் கோர்சஸ்ல வந்து தாராளமா வந்து ஏஎஃப்ஐஹெச் வந்து எடுக்கலாம் சார். ஸோ இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி பேக்கேஜ்மே வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கும் ஃபேக்டரிஸ்ல வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு இதை எடுக்கலாம். ஸோ எடுத்தவொடனே வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே வந்துட்டு ஒரு ஏஎஃப்ஐஹெச் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, என்னோட சீனியர் சொல்றதும். ஸோ நான் பிஜி ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஜி கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதான் சார் பெஸ்ட். இல்லை அப்படின்னா வந்து எம்ஆர்பி வந்து ட்ரை பண்ணலாம். எம்ஆர்பி ட்ரை பண்ணி வந்துட்டு ஸோ அதுவுமே கிடைக்கல, ஸோ ஒரு இயர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கூட வச்சுக்கலாம். அதை இப்போக்கி ஏஎஃப்ஐஹெச் முடிச்சு வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ஆர்பி ட்ரை பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து பிஜி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கிற வரைக்கும் வந்து இதுல வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஏன்னா நிறைய ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஃபார் ஸ்டாட்யூட்டரி நார்ம்ஸ் தான் வந்து ஓஎல்சி வச்சிருப்பாங்க. பெர் டேக்கு வந்து பேஷண்ட் கவுண்டே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணிட்டு கூட வந்துட்டு பிஜி ப்ரிப்பேர் பண்ணலாம், எம்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியுமே பண்ணலாம் சார். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஓகே தான், நமக்கு ஜஸ்ட் ஒரு எம்பிபிஎஸ் கூட அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் இதை. ஸோ ஈக்குவலன்ட் டு எம்ஆர்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது சார் நம்ம கண்டிப்பா. இப்போ உங்களுடைய ஓஹெச்சில வந்து நீங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் இனிஷியல் ஸ்கிரீனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் இருக்குமா, இல்லை ஃபர்தரா ரெஃபர் பண்றதுக்கு நீங்க கான்டாக்ட் வச்சிருப்பீங்களா, இல்லை நீங்களே ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்னா அது உள்ளே ஃபுல்லாவே எல்லாமே கிடைச்சிருமா சார், இல்லை அது ஒரு ரெஃபரல் யூனிட்டா இருக்குமா? ஏன்னா ஒரு ஃபேக்டரிங்கும் போது கண்டிப்பா நிறைய ஒரு ஹசார்டு, ஒரு மல்டிபிள் ஃப்ராக்சர் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கேசஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? அது டிபெண்டிங் அப்பான் த ஃபேக்டரி, டிபெண்டிங் அப்பான் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவர்சி தான் சார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா. சில ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஓவர்சின்றது அவ்வளோ வெல் எக்யூப்டா இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஸ்டாட்யூட்டரி நாம வந்து வச்சிருப்பாங்க. நிறைய ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா இஆர் யூனிட்டே இருக்கும், எமர்ஜென்சி ரூம் சொல்றோம் இல்லையா நம்ம, அதே மாதிரி செட்டப்பே நல்லாவே வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே ஓவர்சீஸ்ல
ஸோ அங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். டிஃபிப் இருக்கும். ஆ எல்லாமே இருக்கும். நம்ம எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டாக்டரோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து இருக்கு. மேனேஜ்மென்ட்டோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து இருக்கு. ஸோ அது டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ எமர்ஜென்சி மேனேஜ்மென்ட்க்கு நமக்கு ஆன்டி ஸ்னேக் வீனம்மா இருக்கட்டும், ராபிஸ் வேக்சின் ஆ ஆ ஸோ எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஒரு சில ஃபேக்டரிஸ்ல, ஒரு சில ஓவர்சீஸ்ல. ஸோ அந்த அந்த டாக்டருக்கு வந்துட்டு நல்ல ட்ரெய்னிங் இருந்தது அப்டின்னா வந்துட்டு, அவங்களே வந்துட்டு கண்டிப்பா நெறைய ஃபேக்டரிஸ்ல வந்து பார்க்க தான் விரும்புவாங்க. மேனேஜ்மென்ட்டுமே வந்துட்டு. ஏன் வெளிய ரெஃபர் பண்ணிக்கிட்டு, நீங்க பார்க்க முடிஞ்சா பாருங்க அப்டின்ட்டு. இல்ல ஒரு சில கேஸ்லாம் கண்டிப்பா வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடா மேனேஜ் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு ஓவர்சீல இருக்க ஃபெசிலிட்டீஸ் வந்து பத்தாதுன்னும்போது நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அ ஒரு சில ஃபேக்டரிஸ் வந்து அ நல்லா வந்து லைசெனிங் வச்சிருப்பாங்க. ஆ இது டை அப்ன்னு சொல்லுவோம் நம்ம ஜெனரல் டெர்ம்ஸ்ல. மெமரண்டா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு. ஸோ ஃபேக்டரிஸ் டூ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டுமே. ஸோ அதோட வந்து நல்ல ஒரு டை அப்பா இருப்பாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ அப்படின்னும்போது நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குமே நல்ல பேஷண்ட் ஃபாலோ அப்புமே இருக்கும். ஒரு பேஷண்ட்ட வந்து நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னும்போது, அந்த ட்ரீட்மெண்ட்ட ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் டிஸ்சார்ஜ் வரைக்குமே வந்து என்னென்ன டெய்லி வந்து அப்டேட் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஃபேக்டரி மெடிக்கல் ஆஃபீஸர்க்கு வந்துட்டு அந்த ட்ரீட்டிங் டாக்டர் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. டாக்டர் டீம் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் சார். ஸோ அ செட் ஆஃப் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே. ஸோ இந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சில ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட்ட வச்சுமே வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. அ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் அப்டின்ட்டு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஆர்த்தோ நல்லாருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோ கேஸஸ்லாம் இங்க அனுப்பலாம். ஹார்ட்க்கு வந்துட்டு இந்த கேஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம் அப்டின்ற மாதிரியும் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலோட நல்ல ஒரு டை அப்ல இருப்பாங்க. என்ன கேஸ்னாலும் வந்துட்டு நம்ம அங்கேயே ரெஃபர் பண்ணிட்டா எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே அங்கேயே கிடைக்கிறனால அங்கேயே ரெஃபர் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாரி தான் சார் இருக்கும். இப்ப உள்ள OHCல எதுவும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குன்னு ஏதோ ரோல் இருக்கா சார்? இல்ல எல்லாமே எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ்க்குரிய ரோல் மட்டும் தானா சார்? இல்ல எங்கேயும் ஸ்பெஷலிஸ்ட் வேக்கன்சி அந்த மாரி எதுவும் இருக்குமா? இல்ல சார். டூ பி ஓப்பன் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து ஏன் அவங்க எடுக்கல அப்படின்னு பார்த்துரணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான சேலரிய வந்து இவங்க குடுக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஒரு எம்பிபிஎஸ், எம்டி முடிச்ச டாக்டர், எம்எஸ் முடிச்ச டாக்டருக்கான சேலரி வந்துட்டு ஃபேக்டரி மேனேஜ்மென்ட் தர முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு மட்டும் இல்லாம ஆ ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷாலிட்டி மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு அவங்கள வச்சு மட்டும் எல்லா கேஸுமே நம்ம பார்த்துற முடியாது. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ல வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ல வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்றாங்கன்னா கூட, மதர் ஸ்பெஷாலிட்டி தேவைப்படுது, ரெஃபரல் தேவைப்படும்போது வெளிய தான் அனுப்புற மாரி இருக்கும். அப்படின்னும்போது அதுக்காக வந்துட்டு பண்றதில்ல. பட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க சார். ஈவன் தோ ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஎஃப்ஐஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப்பும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெரிய பெரிய மைனிங் கார்ப்பரேஷன்லாம் இருக்குல்ல சார். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயி குவார்ட்டர் செட்டப் இருக்கும். ஃபுல்லா வந்து ஒரு எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கும். அரவுண்ட் 10,000 20,000 பாப்புலேஷன் உள்ள ஒரு எம்ப்ளாயி செட்டப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குவார்ட்டர்ஸ்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மாரியே ஒரு செட்டப்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரீட் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு போத் எம்ப்ளாயிக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு. அஸ் வெல் அஸ் ஃபார் த எம்ப்ளாயியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். டில் த எம்ப்ளாயி ரிட்டயர்ஸ். அப்படி பார்க்கும்போது வந்து அந்த மாரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, எம்டி முடிச்சவங்க, டிஎம் முடிச்சவங்க, எம்சிஹெச் முடிச்சவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் எக்விப்ட் ஹாஸ்பிட்டல் மாரியே செட்டப் மாரியே வச்சிருக்காங்க. அங்க மாரி அது எல்லா ஓஹெச்சியுமே அப்படி கிடையாதுன்னு சொல்றேன் சார். ஒரு சில இடங்கள்ல மட்டும் பெரிய ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன் உள்ள இடங்கள்ல, இந்த எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸ் இருக்க இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கு சார். ஸோ அவங்க வந்துட்டு அங்க வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஸ்பெஷலிஸ்ட்க்கான வேக்கன்சி இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கான சேலரி குடுத்து தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க அங்கயுமே. அபார்ட் ஃப்ரம் சேலரி உங்களுக்கு உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் குடுக்குறாங்களா சார்? நார்மல் சேலரி இல்லாம? ஆ சார் இது நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் நம்ம ஆன் ரோல்ல இருக்கோமா, ஆஃப் ரோல்ல இருக்கோமான்றது பார்த்துக்கணும். ஸோ ஆஃப் ரோல்னா வந்து கான்ட்ராக்ட் ரோல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதா ஒரு 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 ஆ ஏஜென்சி மூலமா போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்போலோவா இருக்கட்டும், இல்ல காவேரியா இருக்கட்டும். இந்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க தான் வந்து நெறைய ஃபேக்டரிஸ வந்து கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. இவங்கள தவிர்த்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமா கான்ட்ராக்ட்ல போய் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னும்போது வந்து நமக்கு வேற எந்த பெனிஃபிட்டும் வராது சார். சேலரிட் பெர்சன் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கன்சல்டேட் பே மாரி இருக்கும். நம்ம எவ்வளோ சேலரி வந்து நமக்கு கோட் பண்றாங்க, அதுல வந்து ஒரு 10% வந்து டிடக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து சேலரி வந்து டேக் ஹோம் வரும். ஸோ அது இருக்கும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு கம்பெனில வந்து ஒரு ரெகுலர் எம்ப்ளாயியா ஜாயின் பண்றோம் அப்படின்னா, மத்த எம்ப்ளாயீஸ்க்குலாம் வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதோ, அதெல்லாமே வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாரி கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கார்ப்பரேஷன் சிட்டில இருக்கோம் அப்படின்னும்போது வந்துட்டு சாரி ஒரு மெட்ரோ சிட்டில இருக்கோம் அப்படின்னும்போது, அதுக்கேத்த மாரி ஒரு ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸா இருக்கட்டும். ஸோ அது வந்து நம்ம சேலரில வந்து பார்ட்ல இன்க்ளூட் ஆகி தான் வரும்.
இருந்தாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டீசென்ட் அமௌண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, லீவ் டிராவல் அலவன்ஸாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் லொகேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து மாறும் சார். லீவ் டிராவல் அலவன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ப்ரீமியம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சேலரி டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போத் ஃபார் த எம்ப்ளாயி அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து கவர் ஆகும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். சர்டன் எலிஜிபிலிட்டி சர்டன் அமௌண்ட் வரைக்கும் தான் எலிஜிபிள் அப்படிலாம் இருக்கு சார். சம் இன்சூர்டு எவ்வளோ அதை பொறுத்தெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்மே நமக்கு வரும். நம்ம தனியாக போயிட்டு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தனியாக ஒரு வெளியே போயிட்டு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃபேக்டரியாக வந்துட்டு எல்லா எம்ப்ளாயிஸ்மே வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னும் போது நமக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாக வரும். ஸோ இது இருக்கும். ஸோ அப்புறம் எல்லா எம்ப்ளாயி இருக்க மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும், கிராஜுவிட்டி ஃபண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வரும் சார். இதை தவிர்த்து வந்து டிபெண்டிங் அப்பான் த நான் சொன்ன மாதிரி டெசிக்னேஷன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பொறுத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் சார். ஸோ அந்த என்ன மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த லோன் எலிஜிபிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொசிஷன் மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் லோன் இருக்கும். ஒரு பொசிஷனுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு கார் லோன் இருக்கும், பில்டிங் லோனு. ஸோ பில்டிங் லோனு, டூ வீலர் லோனு, அசெட் லோனு, நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி போடுறதுக்கு லோனு. இதெல்லாம் வந்துட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பேங்கிங்ல கூட நம்ம யோசிக்கலாம், பேங்க்லேயே வாங்கலாமே அப்படின்ட்டு. பட் இவங்ககிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர்ஸ்க்குமே வந்து நம்ம அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்கு சார். ஓகே. ஸோ தேங்க் யூ வெரி மச் சார். ஏன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கோர்ஸை பற்றி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் தெரியாது. ஒரு அவேர்னஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுடைய டாக்கு. ஸோ இனி இருக்கிற ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதுக்கு உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து நல்ல கைடன்ஸாக இருக்கும். ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் வித் அஸ்.